வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவை நான் சம்பாதிக்கணும், இல்லை இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடல. இது வந்து ஒரு உண்மை சம்பவம், திருவண்ணாமலையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இதை பற்றி எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் கூட இதை பற்றி பேசியிருக்கிறாரு. மிக கொடுமையான ஒரு சம்பவம், யாருக்கும் நடந்துடக்கூடாது. எந்த ஒரு அண்ணனுக்கோ, எந்த ஒரு அப்பாவுக்கோ, எந்த ஒரு தம்பிக்கோ நடந்துடக்கூடாத ஒரு சம்பவம் நடந்தது இந்த 2025. அதாவது ஆந்திராவில் இருந்து ஒரு லாரியில் வாழை மரத்தை ஏற்றிட்டு வராங்க. அப்போ அந்த டிரைவருடைய உறவுக்கார பெண், அதாவது தங்கச்சி முறை உள்ளவங்க, அப்புறம் இன்னொரு பெண், 2 பெண்களும் என்ன பண்ணுறாங்க, திருவண்ணாமலை சாமி தரிசனம் பண்ணணும், அண்ணன் நீங்கள் அதானே போகிறேன், நான் உங்கள் கூட வரேன் அப்படின்ட்டு லாரியில் வராங்க. சரி அண்ணன் கூட தானே அப்படின்ட்டு பாதுகாப்பாக அவங்க வராங்க. வரும்போது ஒரு இடத்துல போலீஸ்காரங்க அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கவும் போலீஸ்காரங்க அதை செக் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் அவங்கள வர வச்சு ஒரு பொண்ணை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல ரேப் பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப கொடூரமாக ரேப் பண்ணியிருக்கான். இவன் ரேப் பண்ணி முடிஞ்சோடனே இன்னொரு போலீஸ் அவனையும் வர வச்சு ரேப் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி கொடுமை தமிழ்நாட்டில் ரொம்ப நடக்கும், மற்ற ஸ்டேட்டோட நம்ம நாட்டில். ஏன்னா வீரப்பனை பிடிக்க போகிறேன்ட்டு அமைதிப்படையை வந்து பார்த்தீங்கன்னா, வீரப்பனை பிடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அந்த காட்டில் வாழ்கிற மக்களை நிறைய பொண்ணுங்களை ரேப் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் தான் நடக்குது இவ்வளோ கொடுமையாக. மற்ற நாட்டிலாம் நான் கேள்விப்படவே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு வந்து கேட்கணும், அது இல்லாத ஒரு நாடு. ஆந்திராவில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ செம்மர மரம் கடத்தினாங்க அப்படின்ட்டு 20 உயிரை அடித்து சுட்டு கொண்டானுங்க. அதை நியாயப்படுத்த முடியாது. இது அதோட ஒரு கேவலமான ஒரு விஷயத்த நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் பண்ணியிருக்கு பாருங்க. ஒரு பொண்ணை அவன் தங்கச்சி மாதிரி, அந்த போலீஸ்காரனுடைய தங்கச்சி மாதிரி, அம்மா மாதிரி, அக்கா மாதிரி நினைக்காம எப்படி அந்த பொண்ணை வந்து இப்படி. நான் என்ன கேட்குறேன், போலீஸ்காரனுக்கு வந்து இந்த மாதிரி காம வெறி பிடிச்ச போலீஸ்காரன் உனக்கு அடிப்படுத்துச்சுன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போடா, இல்லை உனக்கு அக்கா தங்கச்சி அம்மா எல்லாம் இருக்காங்க, போக வேண்டியதானே. ஏன் அடுத்த ஒரு பொண்ணை இப்படி பண்ணுற? தயவுசெய்து இதை நடக்குது சம்பவம், ஆனால் அப்படியே மறந்துடுறாங்க. தயவுசெய்து இதை வந்து மக்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இது அதோட முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எந்த ஒரு நியூஸும் வெளியே வர மாட்டேங்குது. அரசாங்கமும் சரி, அரசியல்வாதிகளும் சரி, இந்த ஒயின் ஷாப்ல 10 ரூபா வாங்குற கவனத்தை 10 ரூபா கவனத்தை வாங்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் அங்கங்கே பைக்கு காரை நுப்பாட்டி சரக்கு அடிச்சிருக்கு, அதை அடிச்சிருக்குன்னு ஃபைன் பயங்கரமாக ஃபைன் வாங்குறாங்க. அதாவது ஒயின் ஷாப்ல அங்கதான் தண்ணி அடிச்சுட்டு அவ்வளவு தூரம் தான் வந்திருப்பான். ஒரு வாட்டி போலீஸ்காரங்க நிற்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஆள் வந்து வண்டி கூட ஓட்டலை. நான் அருப்புக்கோட்டையில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நடந்து வந்துட்டு இருக்கேன், நடந்து வந்ததுனால நீ தண்ணி அடிச்சிருக்கன்னு பிடிச்சி 10,000 ஃபைனை போட்டாங்க. பாவம், ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த மாதிரி கொடுமை தான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் யார் கேட்பானே தெரியல, மக்கள் தான் கேட்கணும்.